அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகின்ற 6 திறவுகோல்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது அது அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்கிறாரு, நீ தேவனுக்கு உன் இளமை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தைன்னு சொல்லும்போது அது நம்ம போன வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, கர்த்தருடைய வார்த்தையை நாம் கருத்தாய் வாசித்து தியானித்து அந்த வார்த்தையில் நாம் தேறினவர்களாய் நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி தேவனுடைய வார்த்தையை சரியாய் பகுத்து அதை ஆராய்ந்து பகுத்து என்று சொன்னால் ஸ்டடின்னா கருத்தாய் படிக்கணும். இன்னைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் எனக்கு என்ன சொல்லி தருகிறார், எப்படி என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சில மாற்றத்தை செய்ய விரும்புகிறார். வார்த்தை தான் நம்ம மாற்றோம். அப்போ தேவனுடைய வார்த்தை உள்ளே போகும்போது என் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு என்னை எப்படி இந்த உலகத்தில் ஒரு மேன்மை மிக்க உயர்ந்த ஒரு நல்ல பண்புள்ள ஒரு மனிதனாய் அது என்ன பண்ணுகிறது, நம்மை மாற்றுகிறது. அப்போது தேவனுடைய வார்த்தை உள்ளே போனால் நம்ம வாயில் வரக்கூடிய வார்த்தை கூட எப்படி இருக்குன்னு சொன்னால், மற்றவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, மற்றவங்கள காயப்படுத்துகிற மாதிரி இருக்காது, கிருபை பொருந்தினதாக, உப்பால் சாரமேற்றப்பட்டதாக, அதில் அன்பு கலந்த ஒரு பண்பு மிக்க நல்வார்த்தைகளாக நம்முடைய லாங்குவேஜஸ் கூட எப்படி இருக்குன்னா நல்லாயிருக்கும். ஸோ முதல்ல காட்ஸ் வேர்டு மஸ்ட் கெட் இன் டு அவர் ஹார்ட். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயங்களுக்குள்ளே போனால் அது ஒரு பெரிய மாற்றத்தை நமக்குள்ளே ஏற்படுத்துகிறது. அது நம்முடைய குணங்களை மாற்றுகிறது, எல்லாத்தையும் மாற்றுகிறது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கூட அது என்ன பண்ணுகிறது, மாற்றுகிறது. அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ரெண்டாவது நடக்கையை குறித்து நம்ம பார்த்தோம். ஏன்னா அவர் சொல்கிறார் வார்த்தையிலும் நடக்கையிலும். இந்த நடக்கை என்பது மிக மிக முக்கியமானது. நடக்கை என்பது அது எப்படி, ஏன் நான் நடக்கணும், எல்லாரும் மாதிரி நான் வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே. இந்த உலகத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறார்களோ ஊரோடு ஒத்து போய் எல்லாரும் போல் சராசரியாக நான் வாழ்வது தான் இந்த உலகத்தினுடைய வழக்கு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி வாழக்கூடாது. நீ என்ன பண்ணணும், உன் நடக்கை ரொம்ப கவனமாக இருக்கணும். காலையில் கூட பாருங்கள், இது அப்படியே சிங்க் ஆகுது. இது வேறு ஸ்டடி, அது வேறு ஸ்டடி, ஆனால் ரெண்டுமே ஒரே இடத்துல இணையுது பாருங்கள். அப்போது இந்த நடக்கை என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஆவியானவர் பிரசன்ட் பண்ணும்போது, ஏன் நம்ம நடக்கணும்னு சொல்லி, ஏன் நான் வித்தியாசமாய் நடக்கணும், ஏன் நான் வித்தியாசமாய் வாழணும், ஏன் என்னுடைய ஆக்டிடியூட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொன்னால், நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நான் பாத்திரமாய் நடக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை தான் நம்ம மையமாய் கொண்டு போன மாலை ஆராதனையிலும் பார்த்தோம். இப்போது நம்ம அதை பற்றி இன்னும் விளக்கமாக பார்க்க போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் 3 வசனங்கள். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரராய் நடந்து. ஆகையால் என்ற வார்த்தையை கவனிக்கணும்னு சொன்னேன். ஏன் ஆகையால்னா, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் என்பதற்காக அவர் எவ்வளவு காரியங்களை நமக்காக செய்து முடித்தார், எப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை தேவன் அங்கே நம்ம வாழ்வதற்காக அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறார். அப்போ அவர் நிறைய பண்ணியிருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து இந்த உலகத்தில் அவர் வாழும்போது உத்தமமாக வாழ்ந்து இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியாக நமக்கு முன்பாக வாழ்ந்து விட்டு போயிருக்கிறார். அவர் நிறைய செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, நாம் இந்த உலகத்தில் வித்தியாசமாக வாழ்வதற்கான கிருபையும் அவர் கொடுத்திருக்கிறார். அவரும் இந்த உலகத்தில் நமக்காக பாடுபட்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி நம்மை இருளின் ராஜ்யத்திலிருந்து மீட்டு ஒளியினுடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றியிருக்கிறார். இந்த உலக மனிதர் மாதிரி நம்ம வாழக்கூடாது என்பதற்காக அவர் நிறைய பண்ணிட்டார். அப்போ அவர் எவ்வளோ பண்ணியிருக்கிறார், எதுக்காக இவ்வளோ பாடுபட்டார், எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டார், எதுக்காக இவ்வளவோ நம்ம மேலே கிருபை கொடுத்துருக்கிறார். ஏன் கிருபையை கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, எல்லாரும் மாதிரி வாழ்வதற்காக அல்ல, புதிய சிருஷ்டியாய் வாழ்வதற்கு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய நடக்கை அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த நடக்கைக்கா நம்ம நல்லவர்களாய், உயர்ந்தவர்களாய், மேன்மை மிக்கவர்களாய், சிறந்தவர்களாய் வாழும்படி தேவன் நமக்காக
அநேக காரியங்களை செய்து முடித்தார், அநேக கிருபைகளை கொடுத்திருக்கிறார், அவரோடு கூட ஒரு நல் உறவை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்ம அவரோடு கூட நல் உறவில் இருந்தால் நம்ம எல்லாரும் மாதிரி வாழ மாட்டோம். கண்டிப்பாக நம்ம எப்படி வாழ்வோன்னா வித்தியாசமாய் வாழ்வோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு பாடமாக, ஒரு பெரிய ஒரு மாதிரியாக, நல்ல மாதிரியாக இந்த உலகத்தில் இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை பார்த்து நம்ம அசெப்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, நம்மளை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை நம்ம நிறைய பேர் வாயில் பேசுவாங்க, இது தியரிட்டிக்கல். ஆனால் கிறிஸ்தவம் ப்ராக்டிக்கல். காலையில் சொன்னேன் இல்லையா, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது எதுவும் வாயில் பேசி ரொம்ப கற்பனை உலகில் மிதக்கிறதல்ல. இது வாழ்க்கையில் காண்பிக்க வேண்டிய ஒன்று, நம்ம நடக்க வேண்டிய ஒரு நடக்கையில் இது என்ன பண்ணுகிறது, வெளிப்படுத்துகிறது. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட மேன்மை மிக்க அழைப்பை நாம் பெற்றிருக்கிறபடினாலும், அவருடைய கிருபையை நாம் பெற்றிருக்கிறபடினாலும், ஆகையால் அப்படின்னு அவரை சொல்கிறார். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறபடினால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரமாக என்ன பண்ணுங்க, நடந்து கொள்ளுங்கள். ஏன், நான் அழைக்கப்பட்ட அழைப்பு சாதாரணமான அழைப்பு அல்ல, ஒரு மேன்மை மிக்க அழைப்பு, ஒரு உயர்ந்த அழைப்பு தேவன் எனக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த அழைப்பு நல்லா புரிஞ்சுங்க. இப்படி நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாக நடக்கணும்னு சொன்னால் அந்த நடக்கையினுடைய தன்மை என்ன, அந்த நடக்கையினுடைய கேரக்டர் என்ன? ஸோ த கேரக்டர் ஆஃப் அ worthy walk. அப்போ நான் தகுதியாக நடக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறேன், அல்லது நான் பாத்திரமாக நடக்கிறேன்னா அதனுடைய கேரக்டர் எங்கே ஆரம்பிக்குது? 2-3 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. வித் ஆல் லோலினஸ் அண்ட் ஜென்டில்னஸ், with long suffering, bearing with one another in love, enduring to keep the unity of the Spirit in the bound of peace. தமிழில் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாகி அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் அந்த தகுதியான அழைப்புக்கான நடக்கையினுடைய தன்மை. என தேவன் உன்னதமான அழைப்புக்கு அழைத்திருக்கிறார், மேன்மை மிக்க வாழ்க்கை வாழ என்னை அழைத்திருக்கிறார். எல்லா மனிதர்களைப் போல சராசரியாய் வாழ்வதற்கு அவர் என்னை அழைக்கல அப்படின்னு சொன்னா அதனுடைய சுபாவம், அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. ஸோ முதல்ல அவர் சொல்றாரு நீடிய பொறுமை உள்ளவர்களாய், நீடிய பொறுமை வித் ஆல் லோன்லினஸ் அண்ட் ஜென்டில்னஸ், நீடிய பொறுமையும் சாந்தம் உள்ளவர்களாய். இது என்னது? தேவனுக்கு முன்னால நான் தேவனுடைய பிள்ளை என்பதற்கான ஒரு அடையாளம். இஃப் யூ ஆர் ரியலி எ சைல்ட் ஆஃப் காட், நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பீர்களானால் உங்களுக்கான அடையாளம் என்ன? நீங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அடையாளம் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம், த மார்க் ஆஃப் த born again saint, மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த அடையாளம் என்னன்னு சொன்னா அந்த அடையாளம் அவர்கள் மிகுந்த மனத்தாழ்மையோடும் சாந்தத்தோடு நடந்து கொள்வார்கள். அல்லேலூயா. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், a worthy walk before God will be marked by lowliness and gentleness. அல்லேலூயா. இந்த தேவனுக்கு முன்னால நான் தகுதியா வாழ்வதற்கு, தேவனுக்கு முன்னால நான் ஒரு தகுதி உள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையா வாழணும்னு சொன்னா எப்படி வாழணும் அப்படின்னா அதுக்கு முதல் குவாலிட்டி என்னன்னா மிகுந்த மனத்தாழ்மை, அதுக்கப்புறம் சாந்தம். இதை என்ன பண்ணும்? நாம அணிந்து கொள்வது. இதை வைத்து நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதை வைத்து இந்த உலகத்தில் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான ஒரு அடையாளத்தை நம்ம விட்டு விடுவது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட அது இல்லை. அதனால தான் கிறிஸ்தவம் என்ன ஆகுதுன்னா ஆண்டவருடைய பேர் தூசிக்கப்படுது. உங்களால் புரஜாதிகள் மத்தியிலே கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுற அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிறாங்க. அது வெரி டேஞ்சரஸ். சபைக்கு அது நல்லது கிடையாது, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது.
நம்ம நல்ல ஒரு மேன்மை மிக்க ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான அடையாளம் கிடையாது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதை நாம் அணிந்து கொள்ளணும். அதுக்கு தான் ப்ரேயர் லைஃப். ப்ரேயர் லைஃப் என்னன்னா, தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு உங்கள் குறைவுகளை நீங்கள் சொல்லி ஜெபம் பண்ணும்போது இது ஒரு வஸ்திரம் போல உங்களை மூடுகிறது. உங்களுடைய ஆவிக்குரிய அந்த மனிதனை தாழ்மையினால் மூடுகிறது. இட்ஸ் லைக் எ ட்ரெஸ். ஒரு ட்ரெஸ் அணிந்து கொள்வது போல, ஒரு நல்ல ஒரு உடையை அணிந்து கொள்வது போல தாழ்மையை நாம் என்ன பண்ணணும்? தரித்து கொள்ளணும். இது தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறார். அதனால தான் அவர், நம்ம போன வாரம் கூட சொன்னேன், அவர் அழைக்கிறார் நம்ம பார்த்து, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் வாருங்கள் என்னிடத்தில், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன், நீங்கள் என்னிடத்தில் வந்து என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டுன்னு சொல்கிறார். என் நுகத்தை என்னன்னாக்கா, அவங்களே பாரமாக இருக்கிறாங்க. ஆண்டு சொல்கிறார், அந்த பாரத்தை நீ என்கிட்ட இறக்கி வச்சிரு, நான் உனக்கு ஒரு பாரம் தரேன், அதை உன் மேலே ஏற்றுக்கொன்றார். அது என்ன பாரம்னு சொன்னால், தாழ்மையாக நடந்து கொள்வது. அது ஒரு பாரம். ஏன்னா சில பேர்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க நம்மளை, பார்த்துக்கிறீங்களா? சும்மாவே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிங்கன்னு நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த டார்ச்சர் பண்ணுற நேரத்தில் ஆண்டு சொல்கிறாரு, எனக்காக அதை சகிச்சுக்கன்றார், தாழ்மையாருன்றார். நம்ம ஆண்டு சொல்கிறாரு, என்னுடைய நுகம் லகுவாக இருக்குதுன்றார். இது கொஞ்சம் பாரம்தான், பட் லகுவானது. இதுக்கு ஒரு பலன் உண்டு. என்னுடைய நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். நான் ஆமேனே வரமாட்டேங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்ம ஆண்டுகிட்ட நிறைய பாரத்தோடு போகிறோம். எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, எனக்கு நிறைய கஷ்டம் இருக்குது, எனக்கு சூழ்நிலாம் ஒரு மாதிரி சரியில்லை, பாரத்தை இறக்கி வச்ச ஒரு ஆண்டு சொல்கிறார், இல்லை ஏன் நுகத்தை நீ ஏற்றுக்கன்றார். அது என்ன நுகன்னு சொன்னால், நீ வந்து தாழ்மையை ஏற்றுக்கோ, தாழ்மையாரு, நீ வந்து சாந்தமாருன்றார். அவர் சொல்கிறார், என் நுகமும் ஒரு நுகம் தான், அது ஒரு பாரம் தான், ஆனால் என் நுகம் வந்து ஒரு சுகமான நுகம், நீ தாழ்மையாக இருந்து பாரு, அதுக்கான மேன்மையை நான் உனக்கு தருவேன்றார். ஆனால் ஜன்ம சுபாவம் மனுஷன் இருக்கிறான் பாருங்க, அந்த தாழ்மையை விரும்பவே மாட்டான். அவன் வந்து அப்படியே என்ன பண்ணுவான்னா, பெருமையில் தான் ஆடுவான், பெருமையை தான் பேசுவான். நல்லா புரிஞ்சுங்க, இந்த பெருமைன்றது பிசாசினுடைய கேரக்டர், அது பிசாசினுடைய சுபாவம். அப்போ இந்த பெருமையை பிசாசு கொண்டு வந்து நம்முடைய மாம்சத்தை எழுப்பி நம்மளை வந்து நம்ம டேமேஜ் பண்ணுறான், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபே ஒரு மாதிரி ஆகிறது. அதனால தான் சொல்கிறாரு, இல்லை தேவன் உன்னை வந்து உன்னதமான ஒரு அழைப்புக்கு அழைத்திருக்கிறார், அவர் உன்னை ரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார், உனக்காக அவர் பல பாடுகளை பட்டிருக்கிறார், உன்னை பிசாசினுடைய அந்த இருளின் வல்லமையிலிருந்து உன்னை மீட்டிருக்கிறார். நீ வந்து இருளின் ராஜ்யத்திலிருந்து மீட்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு வந்து விட்டாய். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமாக வாழ்வது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் எனக்குள்ள என்ன இருக்கணும்? சகிப்புத்தன்மை இருக்கணும், மிகுந்த மனத்தாழ்மை இருக்கணும். ஆனால் என்ன நடக்குதுன்னா, நம்ம மிகுந்த மனத்தாழ்மையை வந்து ஆக்டிவேட் பண்ண மாட்டேன்றோம். நமக்குள்ள பெருமை வந்துடுது. அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கள், இந்த தாழ்மை என்பது இது வந்து ஒரு பெரிய பண்பு, கிறிஸ்துவில் காணப்படுகிற ஒரு பெரிய அடையாளம்னு சொல்றார். கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் தாழ்மை உள்ளவராய் இருந்தார். அவர் எவ்வளோ பெருமைப்படுறோன்னா, அவர் எவ்வளோ பெருமையாக பேசியிருக்கலாம். அவர் பேசுறதுக்கு நிறைய பெருமை இருக்குது, ஆனால் அவர் பெருமையாக பேசலை, அவர் தாழ்மையாக இருந்தார். அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? 2 வார்த்தை சொல்லப்படுது, மிகுந்த மனத்தாழ்மை, அதுக்கப்புறம் சாந்தம். சாந்தம்ன்றதுக்கு ஆங்கிலத்தில் ஜென்டில்னஸ், ஜென்டிலாக நடந்து கொள்வது, மென்டல் மாதிரி வாழக்கூடாது. இது வந்து பிராக்டிஸில் தான் வரும். இதை தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். இதை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து, நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் நீங்கள் தரித்திருந்து ஜெபம் பண்ணி, நான் அனுபவிச்சிருக்கேன், அதனால சொல்கிறேன். இங்கேருந்து நாங்கள் வந்து ஆப்பிரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போனால் உலக தொடர்பே இருக்காது, எல்லாமே கர்த்தருடைய காரியம்தான். சாப்பிடும் போதும் கர்த்தருடைய காரியம், எங்கே பார்த்தாலும் ஜெபம், செமையாக இருக்கும். அந்த 14 நாள் அங்கேருந்து இங்கே வந்தாக்கா அப்படியே ஒரு மாதிரி நம்மளுக்கே தெரியும் அந்த ஃபீல், அப்படியே ஒரு மாதிரி தாழ்மையாக ஆகிடுவோம். இங்கே வந்த உடனே அந்த தாழ்மை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறையும். ஆனால் அது மறைய விடக்கூடாது. அந்த தாழ்மையை நம்ம என்ன பண்ணணும்? தரித்து கொள்ளணும். அதுக்கு தான் தினந்தோறும் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து சுயத்தை வந்து என்ன பண்ணணும்? சிலுவையில் அறையணும். சுயத்தை சிலுவையில் அறைந்து தாழ்மையை தரித்து கொண்டு அதை தரித்து கொள்வது, அது கிறிஸ்துவில் காணப்படுகிற ஒரு அற்புதமான
ஒரு குணாதிசயம். அதை நம்ம தரித்து கொள்ளும் பொழுது அது நம்ம என்ன பண்ணணும்னா, தாழ்மை எப்பொழுதும் ஒரு மனிதனை கீழே வைக்காதுங்க, மேலே தான் வைக்கும். அதனால தான் ஆண்டு சொன்னார், தன்னை தாழ்த்துகிற எவனையும் நான் என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன அளிக்கிறாரு, கிருபை அளிக்கிறார். நீங்கள் சில நேரங்களில் சகித்து கொள்ளுங்களேன், பொறுமையாக இருந்து பாருங்களேன். எல்லா சூழ்நிலைகளும் பொறுமையாக இருக்க கடைபிடிங்க, தாழ்மையாக இருக்க கடைபிடிங்க. தாழ்மை உங்களை எங்கே கொண்டு போனால் மேன்மையில் கொண்டு போய் நிறுத்திடும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க, ரொம்ப பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கும், பரிதாபமாக இருக்கும், அப்படியே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவார். யாரெல்லாம் அவங்கள அற்பமாக நடத்துனாங்களோ, யாரெல்லாம் அவங்கள கேவலமாக பார்த்தாங்களோ, அவங்களுக்கு முன்னால் கர்த்தர் அவங்கள மேன்மைப்படுத்தி வைக்கிறதை இந்த உலகம் காணும். அதுதான் ஓதி காலிங். ஓதி கால்னா தகுதியாக நடந்துக்க. அப்போ மேலே போனோன்னா, மேலே நான் வரணும், அதுக்கு என்ன பண்ணணும், முதல் கீழே போ அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே போகிறதுக்கு ஒரே படி கீழ்ப்படி. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படி. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் தாழ்மையாக இருந்து பாருங்கள், உங்கள் வீட்டில் நீங்கள் தாழ்மையாக இருந்து பாருங்கள். இந்த தாழ்மையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மிகுந்த மனத்தாழ்மை விட்டு கொடுத்து பாருங்க. இது வளர 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 கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய பாயிண்ட்ஸை கூட்டிக்கிட்டே இருப்பார். வில் கெட் பிளெஸிங்ஸ். சில நேரங்களில் கேவலமாக நடத்துவாங்க, நம்மளை அவமானப்படுத்துகிற மாதிரி நடத்துவாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் ஒரு நாளும் நமக்கும் அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ண முடியாதுன்னா பண்ண முடியும். ஆனால் நான் பண்ண மாட்டேன். ஏன்? நான் ஏசபாப் இல்லை, நான் ஓதியாக நடக்க விரும்புகிறேன், தகுதியாக நடக்க விரும்புகிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாக நடக்க விரும்புகிறேன். அப்படி நான் வாழும் பொழுது அதற்கான பலனை கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுறாரு, கூட்டிக் கொண்டே வருகிறார். ஒரு நேரம் வரும்போது தேவன் என்னை எங்கே உயர்த்துவார். நல்லா புரிஞ்சுங்க. அதை காலையில் கூட சொன்னேன். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் கேவலமாக நடத்துனாங்க, அற்பமாக நினச்சாங்க, அவனை புறக்கணிச்சாங்க. தாவீதை எடுத்துங்க, அவன் சகோதரர்கள் அவனை அற்பமாக நினச்சாங்க, புறக்கணிச்சாங்க. வீட்டில் இருக்கிறவங்க கூட மறந்துட்டாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவனுக்கு கவலை கிடையாது, அதெல்லாம் பெருசாக நினைக்கல. அவன் ரொம்ப தாழ்மையாக இருந்தான். அதனுடைய பலன் என்ன? யோசேப்பை கர்த்தர் எகிப்தில் பெரிய முதல் மந்திரியாக மாற்றினார். தாவீதை கர்த்தர் இஸ்ரவேலினுடைய பெரிய அரசனாய் கர்த்தர் மாற்றினார். தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை மேன்மைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, கொண்டு போகிறார். அது ரொம்ப முக்கியம். இது பிராக்டிஸில் தான் வரும். இது ரொம்ப இதை நம்ம என்ன பண்ணோம், பிராக்டிஸ் பண்ணோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாயிண்ட்டை ஆட் பண்ணுறாரு. ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலம் ஆட் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு? நீடிய பொறுமையையும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னதுங்க? நீடிய பொறுமையையும் உடையவர்களாய். இந்த நீடிய பொறுமை என்பதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த லாங் சஃபரிங். லாங் சஃபரிங் அப்படின்னு சொன்னால் பேரிங் வித் ஒன் another. ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது பேரிங் வித் ஒன் another. இன்னும் சொல்ல போனால் we need this so that the invisible wrongs that occur between people in God's family will not work against God's purpose of bringing all things together in Jesus. Hallelujah. என்ன அழகாக சொல்றார் பாருங்க. இந்த நீடிய பொறுமை, இந்த நீடிய பொறுமை என்பதை நாம் இது நம்ம நீடிய பொறுமையாய் சகிப்பு தன்மையோடு பொறுமையாக இருக்கும்போது இந்த லாங் சஃபரிங் bringing with one another, we need this to that invisible wrong that occur between people in God's family. தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் காணப்படுகிற தவறான காரியங்கள். இந்த தவறான காரியங்களை தேவன் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? நாம சகித்து பொறுமையாய் அதை சகித்து கொள்ளும் பொழுது அதை அப்படியே ஆண்டவர் என்ன பண்றார்னா ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். யார் உங்களை யாரை நீங்கள் சகித்து கொள்ளுகிறீர்களோ, யாரை நீங்கள் பொறுத்து கொள்ளுகிறீர்களோ அவர்களை தேவன் என்ன பண்ணுகிறார் தெரியுமா? மாற்றுவதற்கு அது ஒரு பெரிய சக்தியாய் மாறுகிறது. நீங்கள் பொறுமையாக இருந்து பாருங்க, அவங்களே மாறிடுவாங்க. ஆண்டவர் கூட சிலுவையில் ஏன் பொறுமையாக இருந்தார்? ஏன் சகித்து கொண்டார்? அவர் பொறுமையாக இல்லை, சகிக்கலைன்னா இன்றைக்கி நீங்களும் நானும் என்ன பண்ண முடியாது,
மாற்றத்தை பெற்றிருக்க முடியாது, ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. அவர் கோபத்தை காமிச்சிருந்தாருன்னு வச்சுங்க, அவர் சகிக்காமல் விட்டுருந்தாருன்னு வச்சுங்க. இன்றைக்கி நல்லா புரிஞ்சுங்க, எவ்வளோ பேர் வந்து பட்டயத்தை கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க வந்தாங்க, எவ்வளோ பேர் சண்டை போட்டு இந்த உலகத்தை ஜெயிக்க வந்தாங்க. ஆனால் இயேசு வந்து சகித்தார், பொறுமையாக இருந்தார், நீடிய பொறுமை. எவ்வளவு தூரம் பொறுமையாக இருந்தார், மரண பரியந்தும் பொறுமையாக இருந்தார். அதனுடைய விளைவு என்ன? உலகமே ஆண்டவர் தலைகீழ மாற்றிட்டார். இன்றைக்கி அவருடைய பொறுமை தான் இன்றைக்கி நம்மளெல்லாம் ரட்சித்திருக்கிறது, நம்ம எல்லாம் மாற்றிருக்கிறது. இயேசுவும் சராசரியாக எல்லா மனிதர்களைப் போல் இருந்திருந்தால் அவர் சரித்திரத்திலே ஒரு பாத்திரமாக இருந்திருப்பார் ஒழிய, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயங்களிலும் இன்றைக்கி நம்ம உள்ளத்தில் அவர் வாழ்வது போல வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார், என்றைக்கோ மறைந்திருப்பார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்க, பொறுமையாக இருக்கன்னா உங்கள் வீட்டிலேயே ஒருத்தர் வந்து உங்களை ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, உங்களை வேதனைப்படுத்துகிறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா நீங்கள் அதை பொறுமையாக சகித்து தேவ சமூகத்தில் அதை அப்படியே கர்த்தர் பார்த்து கொள்கிறார், கர்த்தர் பார்க்குறாரு, நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாய் அவர்கள் ஒரு நாள் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றப்படுவார்கள். அந்த நீடிய பொறுமைக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. உங்களை பார்க்கும்போது அவங்களே வியந்துருவாங்க, நம்ம இவ்வளோ பண்ணுறோம், இவ்வளோ பண்ணாலும் கூட இவங்க இவ்வளோ இப்படி இருக்கிறாங்களே, இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்களே, இவ்வளவு சாந்தமாக இருக்கிறாங்களே. அப்போது நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் ஏன் அப்படி நடக்க சொல்கிறாருன்னா, எல்லாத்துக்கும் எல்லாவற்றிலும் அவருடைய வல்லமையை அவர் விளங்க பண்ணுவார். அவர் யார் என்பதை அதன் மூலம் என்ன பண்ணுவார்? காண்பிப்பார். இது நான் பொறுமையாக இருக்கிறேன் என் பேர் பெருமைப்படுத்துறதுக்கு இல்லைங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தின் நிமித்தம் நான் பொறுமையாக இருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஏன் சகித்துக் கொள்ளுகிறேன்? நான் இயேசுவை பார்க்கிறேன், இயேசுதான் என்னுடைய மாதிரி, அவரை நான் பின்பற்றுகிறேன், அவரை பார்த்து நான் என்ன பண்ணுறேன் மாத்திரம். இதான் ஓதி காலிங்னா அவரை நான் பார்க்குறேன், அவர் தான் என்னுடைய எக்ஸாம்பிள். சினிமா நடிகர் கிடையாது. சினிமா நடிகர் எதுக்கு எடுத்தாலும் கத்தி எடுப்பார், சண்டை போடுவார். ஜீசஸ் இஸ் நாட் a சினிமா ஹீரோ, இஸ் a ரியல் ஹீரோ. ஒரு அல்லையா சொல்லுங்க. அவர் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை மாறி இருக்கிறது, அநேகரை அவர் மாற்றி இருக்கிறார். சவுல் பாருங்க, சபையில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள்லாம் துன்புறுத்தி ரொம்ப வேதனைப்படுத்தினான். யாருமே அவனுக்கு ரியாக்ஷன் பண்ணி அவனை எதிர்த்து நிற்கலை. வேதம் சொல்லுது, அவனுக்காக சபையார் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க, பொறுத்து கொண்டாங்க அவனை. ஆனால் கரெக்டான நேரத்தில் கரெக்டான டைமில் தேவன் அவனை ஒரு பட்ட பகலில் சந்திக்கிறார். பகலில் ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்த உடனே, என் பிள்ளைகள்லாம் நீ அடிக்கிறல, இன்றைக்கே நீ காலி பண்ணியிருந்தார்னா இன்றைக்கி இந்த வேதத்தில் முக்காவாசி பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய சத்தியத்தை வெளிப்படுத்தின பவுல் நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஜென்டில் அவங்ககிட்ட மூவ் பண்ணுறாரு. அவன் பார்த்த உடனே கீழே விழுந்துட்டான். சொன்னான், ஆண்டவரே நீர் யாருன்னா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. நான் சும்மா என் பசங்களை ரொம்ப என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தினுக்கிறேன், இன்றைக்கும் உன்னை காலி பண்ணுறேன்னு பண்ணியிருந்தாருன்னா முடிஞ்சிருச்சு. ஆண்டவர் பொறுத்துக்கினார். ஏட பிளான். அவன் வாழ்க்கையை மாற்றுகிறார். நல்லா புரிஞ்சுங்க. அவன் அப்படியே தலைகீழ மாறிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? உலகம் முழுதும் இயேசுவுக்காக பாடுபடுகிறவனாய், கஷ்டப்படுகிறவனாய், இயேசுவை போல சகிக்கிறவனாய், நீடிய பொறுமை உள்ள மனிதனாய் மாட்டினா. அந்த மனிதன் மூலம் தான் இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா வந்துடாது. இது எப்படி வரும்னு சொன்னால், தேவ சமூகத்தில் காத்திருந்து செபித்து இதையெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே என்னை நீடிய பொறுமை உள்ள மனிதனாய் மாற்றும், சாந்த குணம் உள்ளவனாய் மாற்றும், நான் சகிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் என்னை என்ன பண்ணுங்க, மாற்றுங்க. இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தகுதியான ஒன்று. திஸ் இஸ் த மார்க் தட் வி ஆர் கால் கிறிஸ்டியன். நாம கிறிஸ்தவர்கள் என்பது அழைக்கப்படுவதற்கான தகுதி என்ன? இதுதான். அதனால தான் இதுக்கு பேர் என்னது? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்வது. ஓதி காலிங். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, எல்லா இடங்களிலும் இதை பிராக்டிஸ் பண்ணுங்க, இதை ட்ரை பண்ணுங்க. நீங்க ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை வாழணுமா, மேன்மை மிக்க வாழ்க்கை வாழணுமா, உங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறவங்க உங்களை பார்த்து வியந்து அவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை ஒரு உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கணுமா அப்படின்னு சொன்னால், முதல்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில் தேறினவர்களாக இருங்க. இந்த வார்த்தையை ஸ்டடி பண்ணுங்க, கவனமாய் பகுத்தறிங்க, இதன்படி நடக்க உங்களை விட்டு கொடுங்க. ரெண்டாவது நடக்கை. ஏன் நான் நடக்கணும்?
நான் இயேசுவை பார்க்கிறேன். இயேசு எப்படி நடந்தாரோ அப்படி நான் நடக்க போகிறேன். நான் இப்படி நடக்கணும்னு தான் அவர் சிலுவையில் மரித்தார். இல்லைன்னா அவர் சிலுவையில் மறிக்க வேண்டியது இல்லையே. ஏன் அவர் ரத்தம் சிந்தி மரித்தார்? அவர் தியாகமாய் தன்னுடைய ஜீவனை தந்தார். அதான் ஆண்டவர் சொன்னாரே, நானே உங்களுக்காக ஜீவனை கொடுக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறாருன்னு சொன்னார் இல்லையா? அப்போ நாம் என்ன யாரை ஃபாலோ பண்ணணும்? இயேசுவை தான் ஃபாலோ பண்ணணும். இயேசு தான் நம்முடைய மாதிரி. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள என்னெல்லாம் இருந்ததோ அது நமக்குள்ள வரணும். இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லாத ஒன்று நம்ம இங்கே சொல்லலை. இந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரன்னா அவரை மாதிரி வாழ்வதற்கு நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் கஷ்டம். இதை நம்ம ட்ரை பண்ணி ஒவ்வொரு நாளும் இதை ப்ராக்டிஸில் கொண்டு வரும்போது வர நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். தப்பான கேரக்டர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். நல்ல சுபாவம் உள்ளவர்களாய் நாம் மாறிவிடுவோம். நமக்கு வாழ்க்கை பெட்டராக இருக்கணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ரட்சிப்பு என்பது என்ன? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மருவமாக்கப்படுகிற வாழ்க்கை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என் வாழ்க்கையில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். நான் பாவத்தில் அப்படியே ஜீவிக்க மாட்டேன். நான் அப்படியே அன்னைக்கு இருந்த மாதிரியே இருக்க மாட்டேன். இன்றைக்கி என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எல்லாரும் பார்க்குற அளவுக்கு அந்த மாற்றம் என்ன பண்ணும்? இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, நல்லா புரிஞ்சுங்க. இந்த லாங் சஃபரிங் இது ஒருபோதும் உலகம் கற்றுக் கொடுக்காதுங்க. உலகத்திலிருந்து வருவதே கிடையாதுங்க. இது இட்ஸ் நாட் கம்ஸ் ஃப்ரம் த வேர்ல்ட். இட்ஸ் நாட் கம்ஸ் ஃப்ரம் எனி தியரிட்டிக்கல் திங்ஸ். சொல்றதுக்கு ஈஸி. நீடிய பொறுமை என்பதை சொல்லுவது எளிது. ஆனால் அது உள்ள பிராக்டிக்கல் ஆகணும்னா இந்த நீடிய பொறுமை என்பது என்ன தெரியுமா? இது ஆவியின் கனி என்ற பேர். இதுக்கு இதை ஆவியானவர் தான் என்ன பண்ணணும்? இன்ஸ்டால் பண்ணணும். அவரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் ஆவியானவருடைய பலனை தேடுவது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது யாரோ உங்களுக்கு சொல்லி இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறதுனால உடனே வந்துடாது. இப்போ நான் நீடிய பொறுமை பேசுகிற உடனே நீங்கள் நீடிய பொறுமை ஆயிட மாட்டீங்க. இட்ஸ் நாட் கம்ஸ் ஃப்ரம் தேரி, இட்ஸ் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்பிரிட். அதனால தான் இது ஆவியின் கனிகளில் ஒன்று. ஆவியின் கனிகளில் முதல்ல என்னது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. ஏன் இது ஆவியினுடைய கனி? இது ஆவியானவர் உனக்குள்ள இன்ஸ்டால் பண்ணக்கூடிய மேட்டர் இது. அப்போ தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்தில் நான் போய் ஆவியானவர் என் மேலே அசைவாட அந்த கேரக்டர் ஒன் பை ஒன்னாக வெளிப்படும் பாருங்க. இன்னைக்கு யார் உங்க கூட, நீங்கள் யார் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறீங்க? சொல்லுங்க. யார் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறோம்? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சினிமா கேரக்டரை போய் பார்க்குறாங்க. அவங்க கூட சேர்ந்தா என்ன ஆகும்? சினிமா கேரக்டரு, செல்ஃபோனில் டைமிங்கு, அந்த சேனல் இந்த சேனல், அதில் போய் பார்க்க என்ன ஆகுனா வெறுப்பும் கோபமும் மூர்க்கமும் தான் உங்களுக்குள்ளே வரும். உங்களுக்குள்ளே ஒருபோதும் ஆவியானவர் அசைவாட முடியாது. ஆவியானவர் அசைபாட விட்டால் உங்களுக்குள்ளே நீடிய பொறுமை என்கிற ஒரு கேரக்டர் உருவாகாது. நீடிய பொறுமை எப்படி வரும்? அது ஆவியானவர் தான் அதை உள்ளே கொண்டு வர முடியும். அல்லேலூயா. ஆவியானவரே என்ன பண்ணுங்க? நீடிய பொறுமை என்கிற அந்த ஒரு குணாதிசயத்தை எனக்குள்ளே கொண்டு வாங்கன்னா அவர் உள்ளே உங்களுக்குள்ளே அதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ஆவியின் கனி உங்களுக்குள்ளே என்ன பண்ணும்? வெளிப்படும். அப்போது நீடிய பொறுமை இது ஒருபோதும் மனித கேரக்டர் மூலம் கற்றுக்கொள்வது அல்ல. இது ஆவியினுடைய கேரக்டர். ஆவியானவர் தான் இதை என்ன பண்ண முடியும்? அவர் நமக்குள்ளே கொண்டு வர முடியும். அது மட்டும் இல்லை, பெரிய மனசு சொல்லுவாங்கள்ல, பெரியவங்களாம் சொல்லுவாங்க பெரிய மனசு பண்ணி விட்டுருப்பான்னுவாங்க. பெரிய மனசு. இந்த லாங் சஃபரிங், அதாவது இந்த நீடிய பொறுமைக்கு இன்னொரு பேர் நாங்கள் பெரிய மனசு. சில பேர்லாம் குறுகிய மனசு இருக்குது. குறுகிய மனசு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குறுக்கு புத்தி. எல்லாம் சொல்லுங்க, பெரிய மனசு. அல்லேலூயா. பாருங்க, பெரிய மனசு இருந்தால் நீ பெரிய ஆள் ஆகிடுவ. சின்ன மனசு இருந்தால் சின்ன ஆளே இருப்பேன். நீ பெரிய ஆளாக இருக்கணுமா சின்ன ஆளாக இருக்கணுமா? நீ உயர்ந்த பண்புள்ளவனாக இருக்கணுமா தரங்கட்டவனாக இருக்கணுமா? உயர்ந்த பண்புள்ளவனாக இருக்கணும்னா நமக்கு பெரிய மனசு, விசாலமான மனசு, மன்னிப்பது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு மன்னித்தாரா? மனப்பூர்வம் மன்னித்தார். எத்தனை முறை நீ பாவம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிற? உன்னை மன்னிக்கிறார் இல்லை? இப்போவும் மன்னிக்கிறார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அவர் என் பாவங்களை மன்னிக்கிறார்.
அப்ப நானும் என்ன பண்றேன், பிறருடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன தேவை? பெரிய மனசு தேவை. அப்ப பெரிய மனசு பண்ணி என்ன பண்ணுவது? சில மன்னிப்பது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது ஜெனரஸ் ஹார்ட், விசாலமான இருதயம். நமக்கு எப்படி இருக்குது இருதயம்? குறுகினதா இருக்குதா, ஜெனரஸா இருக்குதா, நல்ல விசாலமா இருக்குதா? இதெல்லாம் ஆண்டவர் தான் நமக்குள்ள கொண்டு வர முடியும். ஆவியானவர் தான் நமக்குள்ள உருவாக்க முடியும் ஒரு விசாலமான ஒரு இருதயத்தை. அப்புறம் சொல்றாரு, நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. அல்லேலூயா. enduring to keep the unity of the spirit. அது கூட பாருங்க எப்படி வருது பாருங்க. spirit in the bound of peace அப்படின்னு வருது. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். காலையில் கூட இதை பேசினேன். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இது என்னன்னா, தாழ்மையான மனதோடு மற்றவர்களை மனதார அவர்களை மன்னித்து என்ன பண்ணுவது? ஆவியினுடைய ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஆவியின் ஒருமைப்பாடெல்லாம் கிடையாது. ஆவியானவர் உங்களை ஒருமனப்படுத்துறது இல்லை, தப்பு செய்யறதுக்குன்னே ஒருமனப்படுத்துறான் பிசாசு. தப்பு செய்ய கூட்டம் கூடுவாங்க. சினிமாவுக்கு போகலான்னு பாருங்க, அதுக்கு ஒரு கூட்டம் கூடும். கேம்ப் மீட்டிங் வாங்கினா கெஞ்சணும், கேம்ப் மீட்டிங் வந்துருங்க, தயவுசெய்து வந்துருங்க, அதுக்கு நானே காசு போடுறேன்னு நம்ம சொல்லணும். சினிமாவுக்கு இவன் காசு போட்டுன்னு போவான். அதுக்கு யூனிட்டி. நல்லா புரிஞ்சுங்க, இது ஆவியினுடைய யூனிட்டி. பரிசுத்த ஆவியானவர் ஜபிக்கிறதுக்கு நம்மளை ஒன்று கூட்டுவார். வாங்க ஜெபம் பண்ணலாம், வாங்க நம்ம ஆண்டுக்குள்ள அப்படி கொஞ்ச நேரம் வில் ஸ்பெண்ட் சம் டைம். சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு. ஆனா பிசாசு என்ன பண்றான், நிறைய பேர் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளனால ஒற்றுமையா இருக்கனால அதனால நாங்கள் எல்லாத்திலையும் ஒற்றுமையா இருக்கிறோம். சபையிலையும் ஒற்றுமையா இருப்போம், சினிமாவுக்கு போகிறதுக்கும் ஒற்றுமையா இருப்போம். இல்லை, அது பண்ணுறதுக்கும் நாங்கள் ஒற்றுமையா இருப்போம், இதுக்கும் ஒற்றுமையா இருப்போம். இது கிடையாதுங்க. ஆவியானவருடைய ஒற்றுமை என்பது என்னன்னா, அது வேற. யூனிட்டி டு டூ காட்ஸ் ஒர்க், யூனிட்டி டு ஒர்க் ஃபார் ஹிஸ் கிங்டம். அவருடைய ராஜ்யத்திற்கு என்று வேலை செய்வது. தப்பு செய்வதற்கு யூனிட்டி கிடையாது. தப்பான கம்பெனி கிடையாது. நமக்கு ஒரு தப்பான கம்பெனியாக கூடக்கூடாது. ஏன்னா என் தேவன் என்னை வேற விதமாய் வாழ்வதற்கு அழைத்திருக்கிறார். சாத்தான் தப்பு செய்ய கூட்டுறான் நிறைய பேரை. இப்போ நம்ம ஊரில் கூட பாருங்க, நல்லதுக்கு வாங்கன்னு சொன்னால் அவங்கள கூட்டு சேர்க்கறது ரொம்ப கஷ்டம். நல்ல விஷயங்களை கூட்டு பாருங்க, வாங்க ஜெபம் பண்ணலாம், இல்லை வாங்க ஆலயத்துக்கு போவோம், நம்ம எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த காரியங்களை செய்வோம்னா, பிசாசு என்ன பண்ணுறது தெரியுமா, வேற விஷயத்தை கூட்டுறான். ஜாலி மூமெண்ட், தவறான காரியங்களை செய்வதற்கு மக்களை இன்னைக்கு திரட்டுகிறான். அதை கூட்டுற கூட்டம் பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறானுங்க. அதுல வைராக்கியம் காமிக்கிறான். விக்கிரக ஆராதனைக்கு கூடுற கூட்டத்தை பாருங்களேன், அப்படி இருக்கும். ஆனா கர்த்தருடைய காரியத்தை கூட்டம் பாருங்களேன், உனக்கு டீ கொடுக்குறேன் வா, உனக்கு சமோசா கொடுக்குறேன் வா, உனக்கு இதை கொடுக்குறேன் வான்னு அவனை கெஞ்ச வேண்டியதாக இருக்கும். இவனுங்களுக்கு பிரியாணியை போட்டு டீயை கொடுத்து இவனுங்களை கூட்டுறதுக்குள்ளேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்களோட நல் மனம் பொருந்தி நல்ல விஷயங்களுக்காக ஒன்று கூடுவதற்கு ஆவியானவரை சார்ந்து கொள்ளணும். ஆவியானவர் உனக்குள்ளே இருந்தால் நீ நல்ல விஷயங்களுக்கு ஒன்று கூடுவாய், அப்படி மன உற்சாகமாக வந்து சேர்வாய். ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஜாக்கிரதையா இருக்கலாம், தப்பு செய்ய ஒன்று பிசாசு கூட்டிடுவான். தப்பான காரியங்களை செய்வதற்கு உங்களை என்ன பண்ணுவான், அவன் கேதர் பண்ணிடுவான். அப்போ ஆவியானவர் உங்களை ஒன்றுபட்டு, நல்லா புரிஞ்சுங்க, அப்போஸ்தலருடைய காலத்தில் அவர்கள் என்ன பண்ணாங்களாம், ஒரு மனம் உள்ளவர்களாகி ஓரிடத்தில் கூடி வந்தார்கள். அதே மாதிரி அவர்கள் அப்போஸ்தலருடைய அந்யோன்யத்திலும் ஐக்கியத்திலும் ஒருமைப்பட்டவர்களாகி ஆங்காங்கே ஜெபம் பண்ணாங்க. ரிவைவல் கேம், பெரிய எழுப்புதல் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
வாலிய பிள்ளைகள உங்களுக்கு எதுக்கு கூடுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேள்வி பாருங்கள். எது கூடுறதுக்கு மனசு நமக்கு இருக்குது? உங்கள் யூனிட்டி எதுக்காக இருக்குது? கிறிஸ்துவுக்காக நீங்கள் யூனிட்டியாக சேர்றீங்களா? அது ரொம்ப முக்கியங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய அந்த ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை நம்ம பண்ணுறதில்ல, இதை நாம் செய்கிறதில்ல, இதை தேவன் நமக்குள்ள என்ன பண்ணுறாரு? உருவாக்குகிறார். ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இந்த ஐக்கியத்தை கர்த்தர் கூட்டுகிறார். இன்றைக்கி நம்மளாம் எங்கெங்கே இருக்க வேண்டிய ஆள், இங்கே எப்படி கூடி வந்தோம்? ஏன் வந்தோம்? சம்வேர் வி ஹேவ் டு பி தேர் இன் சம் ஒர்க். ஆனால் இன்றைக்கி ஆவியானவர் நம்மளை இங்கெல்லாம் ஒரு பர்பஸாக கூட்டி வந்திருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இது நம்ம வேலை கிடையாது, இது ஆவியானவருடைய வேலை. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மளை என்ன பண்ணுறாரு? அவர் ஒன்று கூட்டுகிறார். ஆனால் அவர் ஒன்று கூட்டும் போது அதை நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள், அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதுக்கு நம்மளை என்ன பண்ணணும்? முழுசாக விட்டு கொடுக்கணும். ஆவியானவர் நம்மளை கூட்டினா கூட சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. தே ஆர் நாட் ரெக்கக்னைசிங் தட். வெளிப்படுத்தல் அடிக்கடி வாசிக்கிற வார்த்தை, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். யாரோ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு அழைப்பு வரும், இன்னைக்கு வந்துருங்க, இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்ணுவோம், இன்னைக்கு வாங்க நம்ம இது பண்ணோம். how many people you want to recognize that call? அந்த காலை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ண போறீங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ண போறீங்களா? நல்லா புரிஞ்சுங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு எப்படி இருங்க? ஜாக்கிரதையா இருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய காரியமாய் கூடி வருவதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். ஜாக்கிரதையா இருக்கிறோமா? வருமா? ஒவ்வொருத்தரையும் புஷ் பண்ண வேண்டியதாகுது, ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ண வேண்டியதாகுது. தேவனுடைய பிள்ளைகளை எனக்காக அவர் செய்த செயல்களை நினைத்து அவருடைய காரியமாக அவருடைய ராஜ்யத்திற்கென்று நான் கூடும்போது அந்த ஒரு மனதோடு நம்ம அவர் கூடி வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு? கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இது தப்பான விஷயத்தை செய்கிறதற்கு தப்பான ஒரு மனிதனால் கூடுகின்ற ஒரு கூட்டம் அல்ல, நல்ல விஷயத்தை இந்த உலகத்தில் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரால் கூடி வருகின்ற ஒரு கூட்டம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால தான் இது ஆவியினுடைய ஒருமைப்பாடு. இங்கிலீஷில் வாசித்து பாருங்கள், ஒருமைப்பாடுன்னா நமக்கு புரியல. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக சொல்லுது யூனிட்டி. அந்த வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார். enduring to keep the unity of the spirit in the bound of peace. ஒரு ஆமென் சொல்லுங்க. சமாதான கட்டினால், ஒரு சமாதான கட்டினால் ஆவியினுடைய ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்குனா ஒன்றுபட்டு கூடி தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு, மனமகிழ்ச்சியோடு நிம்மதியோடு கூடி வருவதற்கு என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையா இருங்க. இல்லைன்னா நம்மளை தப்பு செய்ய வேற மாதிரி பிசாசு நம்மளை என்ன பண்ணிடுவான்? கொண்டு போய் விடுவான். ஹல்லேலூயா. இது ஆவியானவர் நம்மை கூட்டுகின்ற ஒரு கூட்டாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் என்னன்னா, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற 3 வசனத்தில் பாருங்க, மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவர் ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் என்பது என்ன தெரியுமா? இப்படி தான் நான் வாழணும். ஐ எம் எ கிறிஸ்டியன். த கிறிஸ்டியன் வாக். ஒரு கிறிஸ்தவனா நான் நடக்க வேண்டியது இப்படி தான். எதுக்கு கூடணும்? அதுக்கு தான் கூடணும். நீ இதுக்கும் கூடுற அதுக்கும் கூடுறன்னா உன்னை யோசிக்க வேண்டியதாக இருக்குதே. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீ எதுக்கெல்லாம் கூடுற? ஏன் கேட்குறீங்க? எதுக்கோ கூடுறானுங்க. விளையாடுறதுக்கு கூடுறோம், இல்லை விளையாட்டுக்கு கூடுறோம், அதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறோம். அப்புறம் எங்கன்னா போய் விசில் அடிச்சுக்கிறதுக்கு கூடுறோம், இல்லை நல்லா கேதர் பண்ணி ஒரு ஜாலி மூமெண்ட்டா சும்மா போ கைத்தட்டு அதுக்கு கூடுறோம். வேற எது கூடுறோம்? எங்கேயாவது ஃபங்க்ஷன்னா கூடுறோம். இதுக்கெல்லாம் கூடுறோம். இதுக்கெல்லாம் கூடுறது நல்லா புரிஞ்சுங்க, நல்ல விஷயங்களுக்காக கூடுவது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய
நடக்கை முக்கியம். நல்ல விஷயங்களுக்காக 4 பேருக்கு நன்மை செய்யணும், போகலாம். சுவிசேஷத்தை சொல்லணும், போகலாம். ஜெபிக்கணும், போகலாம். ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி தியானிக்கணும், போகலாம். தேவனுடைய பிள்ளைகளுடைய உற்சாகப்படுத்த போகலாம், ஒரு வீட்டுக்கு போகலாம், கர்த்தருடைய பிள்ளைகளை போய் சந்திக்கலாம். ஆனால் தப்பான காரியங்களுக்கு கூடவே கூடாது. அது கிறிஸ்தவ நடக்கை அல்ல. தப்பான காரியத்தை கூப்பிட்டா நான் வரமாட்டேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நீங்கள் சொல்லுங்கள் சத்தமாக, சங்கீதம் தெரிஞ்சவங்க, 1ஆம் சங்கீதம் தெரியாத உங்களுக்கு சொல்லுங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில், பாவிகளுடைய வழியில், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கரரை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு நல்ல தேவன் நம்மளை டிசைன் பண்ண விரும்புகிறார், நம்ம ஓர்தியாக்க விரும்புகிறார், தகுதியாக்க விரும்புகிறார். எல்லாரும் மாதிரி வாழ்வதற்கல்ல, அவருடைய பிள்ளையாய் நம்மை தகுதிப்படுத்த விரும்புகிறார். என்ன அற்புதமான தேவன் பாருங்க. அன்பா இருக்க தகுதிப்படுத்துறாரு, பொறுமையா இருக்க தகுதிப்படுத்துறாரு, பொறுமையா இருக்க தகுதிப்படுத்துறாரு, அதுவும் நீடிய பொறுமையா இருக்க தகுதிப்படுத்துறாரு, பொறுமையா இருக்க தகுதிப்படுத்துறாரு. இது அவருடைய குணாதிசயம், அவருடைய கேரக்டர், அவருடைய சுபாவம். இது அவரை போல என்னை மாற்றுகிறார். ஆனா பிசாசு என்ன பண்றாரோ, நம்மள கேரக்டரை மாற்ற விரும்புகிறான், நம்ம குணாதிசயத்தை மாற்ற விரும்புகிறான். நம்ம ரொம்ப தகுதியாக நடந்து கொள்ளணும். நான் உலகத்தான் கிடையாது, உலகத்தான் மாதிரி நடக்கிறதுக்கு. நான் உலகத்தில் தான் இருக்கிறேன், ஆனால் உலகத்தான் கிடையாது. நான் உலகத்தில் இருந்தாலும் நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். ஐ எம் சேவ்டு பர்சன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மறுபடியும் பிறந்திருக்கிறவன். என் நடக்கையில் ஒரு நாளும் தப்பு செய்கிறதுக்கு நான் யூனிட்டி ஆக மாட்டேன். ஐ won't unite with bad things. தப்பான விஷயங்களை பேசுறதுக்கு, தப்பான காரியங்களை செய்கிறதுக்கு, வீண் வார்த்தைகளை பேசுகிறதுக்கு நான் கூடவே மாட்டேன். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும்படியாய் கூடுவேன். ஹல்லேலூயா. என்னுடைய கம்பெனி யார் கூட இருக்குன்னா, பரிசுத்தவான்களோடு தான் இருக்கும், தேவ பிள்ளைகளோடு இருக்கும். அதை விரும்புவேன். அதே மாதிரி உலகத்துக்குள்ளே போனாலும் தேவனுடைய காரியமாக போவேன். நான் எனக்கு நிறைய அவிசுவாசிகள் நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட போவேன். ஏன் போவேன்னா, என் நோக்கம் வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எப்படியாவது ஆண்டவருடைய அன்பை சொல்லணும், ஆண்டவருடைய அன்பை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். ஸோ நான் எங்கே இருந்தாலும் நான் டிஃப்ரெண்ட்டாக நடக்கணும், நான் எங்கே இருந்தாலும் தனித்துவமாக இருக்கணும், நான் எங்கே இருந்தாலும் மேன்மை மிக்க வாழ்க்கையை வாழ்வதற்கு நான் தான் ஒரு உதாரணம். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னை என் கூட இருக்கிறவங்க பார்ப்பாங்க, அப்போ அவங்க கேட்பாங்க, என்னங்க நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறீங்களே, உங்கள் வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது, உங்கள் பேச்சு வித்தியாசமாக இருக்குது, நீங்கள் எங்களை மாதிரி இல்லையே, நீங்கள் எங்களை மாதிரியே பண்ணலையே. யாராவது கேட்குறாங்களா? கேட்கவே முடியாது. நம்ம அவங்கள விட மோசமாகிறோம் நிறைய பேர். ஆனால் சில பேர் அப்படியே அட்ராக்ட் பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அவங்க ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, அவங்கள பார்த்தா அப்படி இருப்பாங்க. லஞ்சம் வாங்க மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, தப்பான விஷயம் பண்ண மாட்டாங்க, சினிமா பாட்டு பாட மாட்டாங்க. அவ்வளோ அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, எப்படிங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? இல்லைங்க, நான் கிறிஸ்டியன், ஐ எம் எ கிறிஸ்டியன். எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குதுங்க, எனக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. சில பேருடைய ஸ்டேட்டஸை பார்க்குறேன், சினிமாவாக போட்டு தள்ளுறாங்க. யூ ஆர் நாட் அ கிறிஸ்டியன். அதுக்காக நம்மளை ஆண்டவர் அழைத்திருக்கிறாரு. கிறிஸ்டியன்னா கிறிஸ்டியன் வாக்கே டிஃப்ரெண்ட்டு, எல்லாமே வித்தியாசமானது. நான் எல்லாரும் மாதிரி நடக்கக்கூடாது, எல்லாரும் மாதிரி வாழக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக வாழணும். ஸோ இவ்வளவு நடக்கையில் இந்த 3 வசனத்தில் நிறைய சொல்கிறாரு. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ளுகிறதற்கு என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையாக இருங்கள். ஏன்னா ஆவியானவர் நம்மை என்ன பண்ணுறாரு? அவருடைய வேலையை செய்வதற்கென்றே நம்மை இணைக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 பேதுரு 2:12. கொஞ்சம் கவனிங்க, கூர்ந்து கவனிங்க, இந்த வசனத்தை எடுங்க. 1 பேதுரு 2:12.
புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகைகளைக் கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கொஞ்சம் கூர்ந்து படிங்க அந்த வசனத்தை. என்ன சொல்றாரு? புறஜாதிகள், ரட்சிக்கப்படாதவங்க, உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில். நல்லா புரிஞ்சுங்க, உங்களை அக்கிரமக்காரர்கள்னு அவங்க பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. நீங்கள் இயேசுவை பற்றி சொன்னால் உங்களை தூசிக்கிறாங்க, உங்களை திட்டுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, பொறுமையாக ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். அவங்க பார்ப்பாங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வருவாங்க. உண்மையாகவே இவங்க யாரும் இல்லை, அக்கிரமக்காரர் இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஒரு நாள் அது அவங்கள தொடும், ஒரு நாள் அவங்க வாழ்க்கையை அது என்ன பண்ணும், மாற்றும். அப்போது உங்களை அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகைகளை கண்டு பார்க்கணும். நீங்கள் அவங்கள மாதிரியே இருக்கக்கூடாது. அவங்க கூட நீங்கள் சேர்ந்து அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? உங்களை அவங்க சொல்லுவாங்க, நீங்களும் நானும் ஒன்றுங்கன்னுவாங்க. அப்புறம் இன்னும் சொல்லுவாங்க, நாங்களே பெட்டருங்க, நீங்கள் கிறிஸ்தவன்றீங்க, நீங்கள் ரொம்ப மோசங்கன்னுவாங்க. நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் நடக்கிறாங்க. ஏங்க, நீங்கள் என்னமோ கிறிஸ்தவங்க பைபிள்ன்றீங்க, என்னங்க உங்களை விட நாங்கள் மேலே தாங்க இருக்கிறோன்றாங்க. ஏன்னா நடக்கை பார்த்த உடனே அவங்க சொல்லிடுறாங்க, இது நம்மளை விட மோசமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் பேதுரு எழுதுகிறாரு, இல்லை சந்திப்பின் நாள் ஒன்று வருது. ஒன்று நாமெல்லாம் அவரை சந்திக்க போனோம், இல்லை அவர் நம்மளை சந்திக்க வருவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சந்திப்பின் நாள் ஒன்று இருக்குது, ஏமாந்துடாத. இன்னைக்கு கூட நிறைய பேர் அவரை சந்திக்க போயிட்டாங்க. ஆனால் நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை அவர் சந்திக்க வருவாரான்னு. அப்போ வரும்போது அவங்க என்ன அங்கே சொல்ல பாருங்க, சந்திப்பின் நாளில் தேவனை மகிமைப்படுத்தும்படி. ஆச்சரியப்படுவாங்களாம். இது இன்னொரு பொருளையும் உடையதாக இருக்குது. என்னன்னா, தேவன் அவங்களை சந்திப்பார். நல்லா புரிஞ்சுங்க, உங்கள் நடக்கையின் மூலம் தான் அவங்களை சந்திப்பார். நீங்கள் நடக்கலைன்னா என் தேவன் அவங்களை சந்திக்க மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ சொல்லுவாங்க, ஐயோ ஏன் கேட்குறீங்க, நான் இவங்களை தப்பாக நினச்சேங்க, இவங்களை ரொம்ப மோசமாக நடத்தினங்க, ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அவங்க மூலமாக என்னை சந்திச்சாருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக சந்திப்பார். நீங்கள் அவங்களுக்கு முன்னால் நல்லடக்கை நடக்கணும். நடந்தால் தேவன் அவர்களை உங்கள் மூலமாய் சந்தித்து ரட்சிப்பார். அப்போ தேவனை மகிமைப்படுத்துவாங்க. இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டது காரணம் இவங்க தான். இவங்களை எவ்வளோ கேவலமாக பேசினேன், இவங்களை எவ்வளோ நான் அவதூறாக பேசினேன், இவங்களை எவ்வளோ பரியாசம் பண்ணேன். ஆனால் கடைசியாக நான் ஒன்றை புரிந்து கொண்டேன், இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொண்டேன். கர்த்தர் என்னை சந்தித்தார்னு ஒரு நாள் சாட்சி சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு இடையில நல்லா புரிஞ்சுங்க, ஒன்று நம்ம சந்திக்க போக வேண்டியது இருக்கும், இல்லை அவர் சந்திக்கும் வந்துடுவார். அதையும் மனசில் வச்சுக்கணும். பட் மெயின் என்னென்னா, சந்திப்பின் நாள்னு சொல்லும்போது நம்முடைய நடக்கையின் மூலம் தேவன் அவர்களை சந்திப்பார். நிறைய பேர் வாயில் பேசுகிறோம், அது இல்லை, உங்களுடைய நற்கிரிகைகளை கண்டு. இன்னைக்கு இந்தியாவில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டது காரணம் என்ன தெரியுமா? வெறும் வாயில் பேசின வார்த்தை இல்லைங்க. அநேக மிஷினரிகள் இந்த இந்தியாவுக்கு உயிரையே கொடுத்தாங்க, பணத்தை கொடுத்தாங்க, பொருளை கொடுத்தாங்க, தங்களுடைய ஆடம்பர வெறுத்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாங்க, அவங்களுக்கு தேவனுடைய அன்பை காமிச்சாங்க. இதெல்லாம் பார்த்தபோது கர்த்தர் அவர்களையும் ஒரு நாள் சந்தித்தார். அல்லேலூயா. அவங்க வாழ்க்கை மாறுகிறது, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன பண்ணுகிறது, மாறுகிறது. அப்போ நம்முடைய நடக்க ரொம்ப முக்கியம் என்று சொல்கிறாரு. ஏன்னா உன் நடக்கையின் மூலம் தான் நான் மற்றவங்களை சந்திக்க முடியும். உங்கள் நடக்கையின் மூலம் தான் மற்றவங்களை நான் என்ன பண்ண முடியும், தொட முடியும். வெறும் வார்த்தைகள் அல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கித்து மட்டும் வாழ்த்து இட குடும்பம் வாழ்ந்தீங்கன்னா ஒருத்தன் கூட ரட்சிக்கப்பட மாட்டான். அப்போ நமக்குள்ள பொறுமை இருக்கணும், நமக்குள்ள சகிப்புத்தன்மை இருக்கணும், நமக்குள்ள விட்டு கொடுக்குறது இருக்கணும், நம்ம உதார குணமுள்ளவர்களாக இருக்கணும், நம்ம கொடுக்கிறவர்களாக இருக்கணும், நம்ம உதவி செய்கிறவர்களாக இருக்கணும்.
அப்போ தான் அதெல்லாம் பார்த்து இந்த கேரக்டரை பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தர் அவங்கள சந்திப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒவ்வொரு மிஷினரியுடைய வாழ்க்கை வரலாறும் வாசிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி சிஎம்சி வெள்ளூரில் வந்து ஒரு பெரிய மெடிக்கல் கல்லூரி இருக்கிறது. அந்த கல்லூரி எப்படி வந்தது, அந்த சரித்திரத்தை அதை கேட்டால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே ஒரு மிஷினரி வந்து ஊழியம் செய்ய வந்திருக்கிறார் அமெரிக்காவில் இருந்து. அவர் ஒரு மருத்துவர். நல்லா புரிஞ்சுங்க, மருத்துவர் படிச்சுட்டு பணம் சம்பாதிக்கல. அவர் இந்தியாவில் இருக்கிற ஏழை மக்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். வேலை அங்கே வந்து அவங்களுக்கு உதவி செய்ய வந்தார். இரவு நேரத்தில் ஒரு பிராமணன் வந்து தட்டுறான் கதவை. ஐயா, என்னுடைய மனைவி வந்து கர்ப்பவேதனையாக இருக்கிறா, தயவுசெய்து வந்து யாராவது ஒருத்தர் அனுப்பி உதவி செய்யுங்க அப்படின்னா, நான் வரேன், நான் மருத்துவர் தான் வரேன்னு அவர் பேக் எடுத்துக்கிறார். அப்போது அந்த பிராமணர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுடைய கலாச்சாரத்தின்படி பெண்ணுக்கு ஒரு ஆண் வந்து பிரசவம் பார்க்கக்கூடாது, ஒரு பெண்ணு தான் பிரசவம் பார்க்கணும், வேறு பெண் யாரும் தான் டாக்டர் தான் அனுப்புங்கன்னா, டாக்டர் இல்லைங்க, பெண் டாக்டர் ஆண் டாக்டர் தான் இருக்கிறாருன்றாங்க. இந்த கான்வர்சேஷனை ஸ்கடர், ஐடா ஸ்கடர் என்ற அவங்க பொண்ணு கவனிக்கிறாங்க, பார்த்துக்கினே இருக்கிறாங்க. மறுநாள் ஆயிடுச்சு. காலையில் பார்த்தா ஒரு பாடி எடுத்துன்னு போனால் அந்த பிராமணனுடைய மனைவி இறந்து தூக்கிட்டு போகிறாங்க. அதை பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க, ஷாக் ஆனாங்க. ஒரு 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 பெண் மருத்துவர் இங்கே இல்லாததுனால அநியாயமாக ஒரு பெண்ணுடைய உயிர் போச்சே. நான் போய் அமெரிக்காவுக்கு திரும்பி போய் மருத்துவம் படித்து மீண்டும் இங்கே வந்து நான் வந்து இங்கே ஒரு பணி செய்வேன்னு சொல்லி திரும்பி போய் அவங்க அமெரிக்காவில் மருத்துவ படிப்பை முடித்து தலை சிறந்த மருத்துவராக இந்தியாவுக்கு திரும்பி வந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஹாஸ்பிட்டல் தான் சிஎம்சி மெடிக்கல், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். நல்லா புரிஞ்சுங்க. அதன் மூலம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனையில் போகிறவங்களாம் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, குணமாகறாங்க. இது வந்து நானே பார்த்த விஷயம். அங்கே வந்து படிக்க போனவங்களாம் ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த உலகம் நம்மை வந்து தப்பாக பேசுது. அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லும் விஷயத்தில் அவர்கள் நம்முடைய நற்கிரிகளை கண்டு சந்திப்பின் நாளில் கர்த்தர் அவளை சந்திக்க போகிறார். எப்படி சந்திப்பார்? நம்ம வாழுகிற வாழ்க்கை வச்சு தான் சந்திப்பார். நம்மளும் உலகத்தா மாதிரியே சினிமா படத்தை பேசிக்கின்னு, சினிமா கதை பண்ணிக்கின்னு, கோட்டுவா விட்டுக்கின்னு, உலகத்தா மாதிரியே எல்லாரும் கூடயும் வாழ்ந்துக்கின்னு அதே பேச்சு அதே கோணத்தில் இருந்தோம்னா எப்படிங்க கர்த்தர் சந்திப்பார்? கர்த்தர் சந்திக்கணும்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் என்ன வேணும்? நம்மளை அவங்க பார்க்கணும். நடக்கை எல்லாம் சொல்லுங்க, நடக்கை. ஏய் என்ன சொல்லுங்க? நடக்கை. சந்திப்பு நாளிலே என்ன பண்ணணும்? அவர்கள் நம் நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்றார். தேவனை மையப்படுத்தும்படி, சந்திப்பின் நாளிலே தேவனை மையப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே, நல்லா புரிஞ்சுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற உலகத்துக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாக என்ன பண்ணுங்க? நடந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் நடக்க போறீங்க? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. என் வீட்டாண்ட இருக்கிறவங்கள நான் ரட்சிக்கணும்னா நான் நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவங்கள மாதிரியே நடக்கக்கூடாது, அவங்கள மாதிரியே பேசக்கூடாது. அவங்க கூப்பிடுவாங்க நம்மளை, அங்கே போகலாம் இங்கே போகலான்னு கூப்பிடுவாங்க. நம்ம போகக்கூடாது. நம்ம ஸ்ட்ரிக்டாக சொன்னோம், ஐ எம் கிறிஸ்டியன். அப்போ அவன் உணர்வான், ஆண்டவர் அவனை சந்திப்பார். நம்ம அவங்களுடைய போயிட்டோம்னா நம்மளையும் பிசாசு சந்திப்பான், அவனையும் பிசாசு சந்திப்பான். நரகத்துக்கு 2 பேரும் போகணும். அல்லேலூயா. புரியுதுன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? நல்லா புரிஞ்சுங்க. பிசாசு தந்திரமானவன், நம்மளை வஞ்சிக்கிறவன், நம்ம ஏமாத்துறவன், நம்மளை அவன் தூண்டுவான். நம்ம போகக்கூடாது. அல்லேலூயா. சாட்சியாக நிற்கணும். எத்தனை பேர் சாட்சியாக நிற்பீங்க? இருக்கிற இடத்துல நீங்கள் நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். எல்லாரும் எழுந்திருப்போம், ஆண்டவரை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கையின் மூலம் நீங்கள் நிறைய பேரை சந்திக்கிறத நான் பார்க்கணும், அது மாதிரி நான் வாழணும். இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்னால் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அந்த நல்ல மாலை வேலைக்காமை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே, புறஜாதிகள் எங்களை அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லும் விஷயத்தில் ஆண்டவரே, அவர்கள் எங்கள் நற்கிரிகளை கண்டு சந்திப்பின் நாளிலே உம்மை மையப்படுத்தும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாங்கள் எல்லோரும் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க கர்த்தாவே.
ஹல்லேலூயா. என் நிலைமை குறித்து ஒருவரும் என்னை அசட்டை பண்ணாதபடி வார்த்தையிலும் நடக்கையிலும் ஹல்லேலூயா நான் விசுவாசிகளுக்கு மாதிரியாக இருக்கும்படியாய் நல்லடக்கை உள்ளவனாய் நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இந்த மாலை வேளையில் சபையில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இது விளங்கட்டும். என் வார்த்தையின் மூலம் அல்ல, என் வாழ்க்கையின் மூலம் நீர் ஒவ்வொருவரையும் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அவர்களுக்கு முன்பாக நல்ல சாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ, நல்ல பண்புள்ளவர்களாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நாங்கள் நடந்து கொள்ள பார்த்து, ஆமாண்டவரே, மிகுந்த மனத்தாழ்மையிலும் சாந்தமும் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவர்களாய் ஹல்லேலூயா நீடிய பொறுமையினாலும் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை நாங்கள் காத்துக்கொள்வதற்கு உங்கள் நாம மகிமைக்கென்று எங்களுடைய நடக்கை எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவரே. இது ஏதோ கேட்டோம் சென்றோம் என்று இல்லாமல் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் தொடும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா தீய குணங்களும் மாறட்டும், எல்லா அருவருப்பான வாழ்க்கையும் மாறட்டும், எல்லா தவறான நடக்கையும் மாறட்டும். பழைய மனுஷனுக்குரிய மோசம் போக்கும் அந்த இச்சைகளால் உண்டான பழைய மனுஷனை கலைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற புதிய மனிதனை தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. புதிய மனிதனை தரித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென்.